ஆர்த்தியின் அந்த விளக்கம் பல கேள்விகளை ரசிகர்களிடையே எழுப்பியிருக்கு. முக்கியமாக ஆர்த்தி பேச முயற்சித்தும் ஏன் ரவி அதற்கான வாய்ப்பு கொடுக்கல, அமர்ந்து பேசியிருக்கலாம், குழந்தைகளின் நலனை கருத்துல கொண்டிருக்கலாம் என்று பலரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஜெயம் ரவியும் அந்த அறிக்கைக்கு பிறகு எந்த விதமான ரியாக்ஷனையும் கொடுக்கல. அதே சமயம் 2 பேரையும் சேர்த்து வைக்கும் முயற்சியில சிலர் இறங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில பிரபல பத்திரிகையாளர் சேகுவேரா இந்த விவகாரம் குறித்து தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில, பொன்னியின் செல்வன் படத்துல நடித்த போது ஜெயம் ரவிக்கும் சோபிதாவுக்கும் தொடர்பு என கிசுகிசுக்கப்பட்டுச்சு. ஆனா அதுல எந்த விதமான உண்மையும் இல்லை. அப்படி உண்மையாக இருந்திருந்தால் நாக சைதன்யா சோபிதா நிச்சயதார்த்தத்தின் போது அது வெளியே வந்திருக்கும். தேவையில்லாம இதுல தனுஷை இழுத்து கொண்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஆர்த்தியின் அறிக்கையில குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழ விரும்புவதாக தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா அவர்களின் இருவருக்குமான பிரச்சனையில அடி வாங்குவது என்னவோ குழந்தைகள் தான். ஆனா ஆர்த்தி அந்த விஷயத்துல எடுத்திருக்கும் முடிவை பார்க்கும்போது அவர் மீது தான் எனக்கு மரியாதை வருது அப்படின்ட்டு சேகுவேரா